ஹலோ கைஸ், அந்த ஃப்ளிப்கார்ட் அந்த ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸ் அந்த டெலிவரி அந்த தற்குறி பையனுக்கும் இவருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். வாங்கிட்டா இதுதான் டீசென்சி. கஸ்டமருக்கு அவங்க வேல்யூ கொடுத்து மரியாதையாக நம்ம டெலிவரி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த தற்குறி சண்டைக்கு இழுத்து நம்மளை பற்றி அவதூறு பேசி எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கான் பரதேசி. அந்த வழியே போறாரு, ரூட் இல்லைன்னு பார்த்தேன். இல்லை, அதுக்குள்ள ஒரு டெலிவரி இருந்தது, அதை கொடுத்துட்டு உங்களுக்கு மேப் பார்த்தா பக்கத்தில் தெரிஞ்சுதான் போயிங்களா? அந்த பக்கம் தெரியாமல் கொடுப்போம். இல்லை, அங்கே ஒரு டெலிவரி. இப்போ ரீசண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் அந்த கொடிக்கு காய போடுறதுக்கு அந்த கம்பி வாங்கியிருந்தேன் இல்லையா, அது அவன் கொண்டு வந்து கொடுக்காம ரிட்டன் அனுப்பிட்டான். ஓகேவா? ஸோ ஃப்ளிப்கார்ட் இல்லை, அது ஜியோ மார்ட்டில் போட்டிருந்தேன். ஜியோ மார்ட் ஆர்டரு எனக்கு எக்ஸ்பிரஸ் பீஸ் மூலமாக டெலிவரி பண்ண வேண்டியது, அவன் டெலிவரி பண்ணலை. ஸோ என்ன லிங்க் இருக்குதுன்னு தெரில இந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு, அந்த ஜியோ மார்ட்டுக்கு, அந்த எக்ஸ்பிரஸ் பீஸ்க்கு, ஈகார்ட்டுக்கெல்லாம். ஸோ அதனால் நான் அமேசானில் போட்டு விட்டேன். அமேசானில் போட்டு விட்டது கேஷ் ஆன் டெலிவரி மோட்டில், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில். பட் இது என்ன, இது கயிறு தான் இது. அது முன்னாடி நான் ஆர்டர் பண்ணது நல்ல கம்பி, அதுக்கு மேலே வந்து பிவிசி கோட் பண்ண கம்பி, அது வெயிலுக்கு தாங்கும். இது வந்து இந்த கயிறு மக்கி போகுது. ஒரு வருஷத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலனாலும் கயிறு வந்து அறந்து போகுது. இது வேஸ்ட்டு தான். ஆனால் நான் வாங்கியிருக்கேன், இது அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆமாம், இப்படி சொல்ல இவங்களும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பே பண்ணுற மாதிரி? நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் சார், அதில் நீங்கள் பண்ணலாம். காலையில் வந்துது இல்லை, இப்போவும் வாட்ஸ்அப்பில் தான் வரும், வந்திருக்க பாருங்க. அதுலேயே அமேசான் பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை வந்திருக்கு. ஒன்று தான், 2 தடவை சென்ட் பண்ணேன். ஆமாம், பேலன்ஸ் வருது அது. ஆயிடுச்சுங்களா? ஓகே. இந்த பொருளும் பார்த்திங்கன்னா 2 ஜான்வரி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். இன்றைக்கி 6 ஜான்வரி கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அமேசான் பே பேலன்ஸ் மூலமாகவே நம்ம அதுக்கு பே பண்ண முடியும். அவங்க லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லிங்க் மூலமாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து, கிரெடிட் கார்டிலேருந்து, அமேசான் பே வேலெட்லேருந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அமேசானே வந்து பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும். இப்போ தேவையில்லாத தலைவலி. எனக்கு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா அமேசான்லேயும் பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. பட் ரொம்ப டைம் எடுத்து நம்ம சர்ச் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ இந்த பொருளை வந்து சின்னதாக அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஸோ ஃப்ரண்ட்டில் அட்ரஸ் இருக்கும்ல, அதனால் அது எதுக்குன்னு காமிக்காமல் நான் மேலே மட்டும் கட் பண்ணுறேன். ஓகேவா? இதே ரோப்பு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து கட்டி விடுவேன். ஸோ பெருசாக நாங்கள் அப்பப்போ துணி துவைச்சி நம்ம காய போடுறதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதனால் மாதத்துக்கு ஒருக்க நான் வந்து வாஷிங் மிஷின் போட்டு காய போட்டாலே பெரிய விஷயம். மோஸ்ட்லி நான் வீட்டுக்குள்ளேயே காய போட்டுப்பேன். இந்த ரோப்பு நம்ம போடுறப்ப வெயில் பட்டு மழை பட்டு அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுது. அதனால தான் பார்த்து பக்குவமாக பிவிசி கோட்டட் உள்ளே வந்து ஸ்டீல் வயர் இருக்க மாதிரி 20 மீட்டர் ஜியோ மார்ட்டில் போட்டு விட்டேன். அது ஒரு 128 ரூபா தான். அது ஆஃபரில் போட்டு விட்டேன். ஆனால் எனக்கு அது கொண்டு வந்து கொடுக்கல. இப்போ இந்த ப்ராடக்ட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடச்சதுனால நான் அமேசான்லேயே போட்டு விட்டேன். எனக்கு ஆர்டரும் டெலிவரி கொடுத்துட்டாங்க. இது 10 மீட்டர் 2 வாங்கியிருக்கேன். ஸோ 2 கோடி காய போட்டுக்கலாம்.